மன்னார் நீதிமன்ற வளாகத்திற்கு முன் துப்பாக்கிச்சூடு, கைக்குண்டுடன் இருவர் கைது. பொய்களை கூறி நாகரிகமற்று செயற்பட வேண்டாம். கஜேந்திரகுமாரின் கருத்துக்கு பதிலடி கொடுத்த CVK சிவஞானம். பயிர்ச்சேதங்களுக்கான இழப்பீடு வெளியான விசேட அறிக்கை. புதிய சட்டப்பேரவையில் பயங்கரவாதம் என்றால் என்னவென்பதற்கு அரசாங்க முறையான வரைவிலக்கணம் வழங்க வேண்டும். சரத் வீரசேகர. சிறையில் அடைக்கப்பட்ட முல்லைத்தீவு குடும்பஸ்தர் உயிரிழப்பு, உயிருக்கு பாதுகாப்பு கோரி சூரியகந்த போலீஸ் கான்ஸ்டபிள் முறைப்பாடு. விண்ணிலிருந்து விழுந்த மர்ம பொருள், சம்பூர் கடற்கரையில் பரபரப்பு. கணக்காய்வாளர் நாயகம் நியமனம் தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தனக்கு எதிராக பேச வேண்டாம் என அர்ஜுனா எம்பியிடம் கெஞ்சிய TP சரத். கண்டி நகர அபிவிருத்தி திட்டம், நடைபாதை வியாபாரிகள் வெளியேற்றம். 90 நாட்கள் சிறையில் அடைக்கப்படவிருந்த டக்ளஸ், CID அதிகாரிகளுக்கு காத்திருக்கும் சவால். காலநிலை முன்னறிவிப்பில் முரண்பாடு, அனர்த்த முகாமைத்துவமும் வானிலை திணைக்களமும் வேறுபட்ட கருத்து, நளின் பண்டார குற்றச்சாட்டு. கடந்த ஜனவரி மாதம் 16ஆம் தேதி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் 2 சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இதன் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதற்கு உதவியளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னார் வீதியில் உள்ள விடுதியொன்றில் மறைந்திருந்த போது நேற்று இந்த 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த 22 மற்றும் 38 வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. இவர்களிடமிருந்து இயங்கும் நிலையிலிருந்து கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது போலீசார் தெரிவித்தனர். இச்சம்பவம் தொடர்பில் மன்னார் போலீஸ் நிலையத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் கிடைத்த தகவலுக்கு அமைய மன்னார் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள் குழுவும் மன்னார் பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரும் இணைந்து இவர்களை கைது செய்துள்ளனர். மன்னார் போலீசார் இச்சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். டிட்வா புயலினால் சேதமடைந்த நெல் மற்றும் ஏனைய பயிர்களுக்கான மானியங்கள் மற்றும் இழப்பீடுகளை வழங்குவது தொடர்பில் விவசாய திணைக்களம் அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்துள்ளது. தற்போது வரை 66,965 நெல் பயிர்களுக்கும் ஏனைய பயிர்ச்செய்கைகளுடன் தொடர்புடைய 16,869 விவசாயிகளுக்கும் மானியங்கள் மற்றும் இழப்பீட்டுத் தொகைகள் வழங்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி நெற்செய்கைக்காக 66,965 விவசாயிகளுக்கு சொந்தமான 33,215 ஹெக்டேர் நிலப்பரப்பு 4,982 மில்லியன் ரூபாய் பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் நெற்செய்கைக்காக தற்போது வரை சுமார் 50,000 ஹெக்டேர் நிலப்பரப்பிற்கான விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அனுமதி வழங்கக்கூடிய அனைத்து விண்ணப்பங்களுக்கும் டிசம்பர் 30ஆம் தேதிக்கு முன்னர் கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்றும் அத்திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை மேலதிக உணவுப் பயிர்கள், காய்கறிகள் மற்றும் பல வகைகளுக்கான பயிர் செய்த இழப்பீடாக இதுவரை 16,869 விவசாயிகளுக்கு 670 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 3,708 ஹெக்டேர் நிலப்பரப்பிற்காக இந்த இழப்பீட்டுத் தொகை தற்போது வரை வழங்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கு முன்னர் புதிய சட்டவரைவில் பயங்கரவாதம் என்றால் என்னவென்பதற்கு அரசாங்கம் முறையான வரைவிலக்கணம் வழங்க வேண்டும். அரசாங்கம் நினைக்கும் அனைத்தையும் பயங்கரவாதம் என்று கருதினால் தனிமனித சுதந்திரம் அச்சுறுத்தலுக்குள்ளாகி சர்வாதிகார ஆட்சி முறை தோற்றம் பெறும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சரத் வீரசேகர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கவர் மேலும் கூறியதாவது: ஆட்சிக்கு வந்தவுடன் திருடர்களை பிடிப்பதாகவும் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன மகேந்திரனையும் உகண்டாவில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கினார். அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. ஆனால் இந்த வாக்குறுதிகள் ஏதும் நிறைவேற்றப்படவில்லை. அரசாங்கத்தின் மீதான மக்களின் நம்பிக்கை வெகுவாக சிதைவடைந்துள்ளது. ஆகவே மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக் கொள்கிறோம். ராஜபக்சக்கள் மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் இன்று பொய்யாக்கப்பட்டுள்ளது. ராஜபக்சக்கள் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இன நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்தி நாட்டை அபிவிருத்தி செய்தார்கள். பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கு முன்னர் புதிய சட்டவரைவில் பயங்கரவாதம் என்றால் என்னவென்பதற்கு அரசாங்கம் முறையான வரைவிலக்கணம் வழங்க வேண்டும். அரசாங்கம் நினைக்கும் அனைத்தையும் பயங்கரவாதம் என்று கருதினால் தனி மனித சுதந்திரம் அச்சுறுத்தலுக்குள்ளாகி சர்வாதிகார ஆட்சி முறை தோற்றம் பெறும். நீதியமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டவரைவில் பயங்கரவாதத்திற்கு முறையான விளக்கம் வழங்கப்படவில்லை. அரசியல் காரணிகளுக்காகவே தேசிய பாதுகாப்பை அலட்சியப்படுத்த முடியாது. பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருந்த காரணத்தினால்தான் யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. தேசிய பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கான பலமான சட்டம் தேவை என்பதை அரசாங்கம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார்.
கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக மற்றொரு புதிய பெயரை ஜனாதிபதி அனுரகுமார திஸநேக்க விரைவில் பரிந்துரைக்க உள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. குறித்த பதவிக்காக ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை அரசியலமைப்பு பேரவை தொடர்ச்சியாக நிராகரித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதுகுறித்து ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிரதானி ஆனந்த விஜயபால ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில், நாட்டுக்கு கணக்காய்வாளர் நாயகம் அவசியம் என்பதை ஜனாதிபதி அறிந்துள்ளார். முன்னைய பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியான வேறொருவரின் பெயர் வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் என குறிப்பிட்டார். தேசிய கணக்காய்வு அலுவலகம் கடந்த டிசம்பர் 7ஆம் தேதி முதல் கணக்காய்வாளர் நாயகம் அல்லது பதில் கணக்காய்வாளர் நாயகம் ஒன்று இயங்கி வருகின்றது. இதற்கு முன்னர் ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்ட HTP சந்தன, LSI ஜெயரத்ன மற்றும் ராணுவத்தின் உள்வாரிய கணக்காய்வு பணிப்பாளர் OR ராஜசிங்க ஆகியோரின் பெயர்கள் அரசியலமைப்பு சபையால் நிராகரிக்கப்பட்டன. இறுதியாக OR ராஜசிங்கவின் பெயர் பரிசீலனைக்கு வந்தபோது அதற்கு ஆதரவாக 4 வாக்குகளும் எதிராக 5 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இந்த நிலையில் ஜனாதிபதியின் பரிந்துரைகள் காரணமின்றி நிராகரிக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதீசு கவலை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சி சமஷ்டி கட்சி, ஆகவே சமஷ்டியை பற்றி நாங்கள் பேசாமல் விடுவோமா என இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் கேள்வி எழுப்பியதுடன் இந்திய வெளியுறவு நாங்கள் அதனை வலியுறுத்தினேன் என தெரிவித்துள்ளார். சமகால நிலைமைகள் தொடர்பாக CVK சிவஞானம் நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் இந்த விடயத்தை தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருடனான சந்திப்பில் அமைச்சரிடம் மனு கையளிக்கப்படவில்லை எனவும் உயர்ஸ்தானியரிடமே மகஜர் கையளிக்கப்பட்டதாக கஜேந்திரகுமார் தெரிவித்திருந்தார். இவ்வாறான சந்திப்புகளில் மனு கையேற்பதில்லை என்ற இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் அறிவுறுத்தலுக்கு அமைய இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவிடம் மகஜர் கையளிக்கப்பட்டது. இந்த சந்திப்பின் அடிப்படை நோக்கம் தேவையற்ற காலதாமதமாகியுள்ள மாகாண சபை தேர்தலை நடத்த இலங்கை அரசாங்கத்திற்கு இந்தியா வலியுறுத்த வேண்டும் என்பதேயாகும். மாகாண சபை தேர்தலை நடாத்த நானும் ஏனையவர்களும் வலியுறுத்தினோம். சமஷ்டியை பற்றி நாங்கள் பேசவில்லை என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தது ஆச்சரியம் அளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். NPP நாடாளுமன்ற உறுப்பினர்களே நான் கதைப்பது சரியென்று சொல்கின்றனர். எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு தெரிவிக்குமாறு கேட்கின்றனர். வீடமைப்பு பிரதி அமைச்சர் TP சரத் தனக்கு எதிராக பேச வேண்டாம் என்று என்னிடம் கெஞ்சினார் என அர்ஜுனா ராமநாதன் MP குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வடக்கில் 2499 வீடுகள் வழங்கப்பட உள்ளது. அந்த வீடுகளை கட்டித்தாருங்கள், உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் என்று கூறினேன். அந்த வீடுகளுக்கு 2018 தொடக்கம் 2019 ஆண்டுகளில் 5 லட்சம் முதல் 8 லட்சம் வரை வழங்கியுள்ளனர். அந்த பணத்தில் தூண்கள் எழுப்பப்பட்டு கூரைகள் போடாமல் பல ஆயிரம் வீடுகளின் நிர்மாண பணிகள் இடைநடுவில் கைவிடப்பட்டபடி இருக்கின்றன. பிரதி அமைச்சர் TP சரத்திடம் கேட்டேன், இம்முறை பாதீட்டிலாவது இந்த வீடுகளுக்கு ஒரு தீர்வை பெற்றுத்தர முடியுமா என்று கேட்டபோது அவர் அதை ஒத்துக்கொண்டு செய்து தருவதாக கூறியிருந்தார். சிலர் வீடுகள் இல்லாமல் இருக்கின்றனர் என்றேன். ஆனால் அமைச்சருக்கு தெரியாது. அந்த வீடுகளை கட்டி நீங்களே மக்களுக்கு கொடுத்து அரசியல் செய்து கொள்ளுங்கள். நான் எனது அரசியலை பார்த்துக் கொள்கின்றேன். ஆனால் மக்களுக்கு வீடு கிடைப்பதென்றால் நான் சந்தோஷப்படுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சாந்த பத்மகுமாருடன் ஏற்பட்ட சம்பவத்தின் பின்னர் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள சூரியகந்த போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் வாக்குமூலம் வழங்குவதற்காக நேற்று கொலைன போலீஸ் நிலையத்திற்கு வருகை தந்துள்ளார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர், தனது உயிருக்கு நிலவும் அச்சுறுத்தல் குறித்து ரத்னபுரி பிரதி போலீஸ் மாதிபரிடம் கடந்த 26ஆம் தேதி முன்வைத்த எழுத்துமூல முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் வழங்கவே வருகை தந்ததாக குறிப்பிட்டார். தன்னை தாக்கிய சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் அவர்கள் சுதந்திரமாக நடமாடுவது தனது குடும்ப உறுப்பினர்களின் உயிருக்கு அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாகவே தான் போலீசாரிடம் பாதுகாப்பு கோரியுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை தனக்கு நீதி கிடைக்கவில்லை என்றும் மேலும் தெரிவித்தார். கண்டி நகரை ஒழுங்கான ஒரு நகரமாக மாற்றும் திட்டத்தின் முதற்கட்டமாக நடைபாதை வியாபாரிகளை அகற்றும் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த முடிவில் மாற்றம் இல்லை என்று கண்டி மேயர் சந்திரஸ்ரீ விஜயநாயக்க தெரிவித்தார். மாநகர சபை அதிகாரம், ஆளுநர், ஜனாதிபதி, பாராளுமன்றம், அமைச்சர்களின் அனைத்தும் எமது பக்கம் இருக்கும் போது நாம் நிலை தடுமாற தேவையில்லை. அடுத்த முடிவில் மாற்றம் இல்லை. எனவே டிசம்பர் 31ஆம் தேதி முதல் கண்டியில் உள்ள நடைபாதை வியாபாரிகளை அகற்ற நடவடிக்கை எடுத்துள்ளோம் என்றும் குறிப்பிட்டார். நடைபாதை வர்த்தகம் காரணமாக சுற்றுலா பயணிகள் உட்பட பொதுமக்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துவதுடன் நகரின் வனப்பும் குறைந்து வருகிறது என்றார். கண்டி நகரை ஒழுங்கான ஒரு நகரமாக மாற்றும் திட்டத்தின் முதற்கட்டம் இதுவாகும் என்றார்.
நாட்டில் இன்றும் நாளையும் மிக மோசமான காலநிலை நிலவும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. ஆனால் பாரிய அச்சுறுத்தலான நிலை இல்லை என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுகிறது. காலநிலை தொடர்பில் இவ்விரு தரப்பினருக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன என ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்த அறிவுறுத்தலை அரசாங்கம் அலட்சியப்படுத்தியதன் விளைவை நாட்டு மக்கள் எதிர்கொண்டார்கள். அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தால் டிட்பா சூறாவளி தாக்கத்தால் பாரிய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்காது. இன்றும் நாளையும் அசாதாரண காலநிலை நிலவும் என்று அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் அவ்வாறு பாரிய அச்சுறுத்தல் எதுவும் கிடையாது. மழையுடனான காலநிலை மாத்திரமே நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. காலநிலை தொடர்பில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிடுவது உண்மையா அல்லது வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிடுவது உண்மையா? இது அரசு நிறுவனங்களுக்கு இடையிலான முரண்பாட்டையும் பரஸ்பர வேறுபாட்டையும் வெளிப்படுத்துகிறது என்றார். திருகோணமலை சம்பூர் மலைமுந்தல கடற்பரப்பில் நேற்று மாலை பாரிய அளவிலான மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இப்பொருள் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினால் விண்ணிற்கு ஏவப்பட்ட ராக்கெட்டின் ஒரு பகுதி என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த சில தினங்களாக திருகோணமலை ஆழ்கடல் பகுதியில் மிதந்து வந்ததாக கூறப்படும் இந்த உலோக பாகம் நீரோட்டத்தின் காரணமாக நேற்று மாலை சம்பூர் கடற்கரையை வந்தடைந்தது. இதனை அவதானித்த மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கினர். தற்போது கரையொதுங்கியுள்ள பாகத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு சம்பூர் போலீஸ் பிரிவின் அறிவுறுத்தலின் பேரில் கடற்படை வீரர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதுகுறித்த ஆய்வுகள் நிறைவடையும் வரை பொதுமக்கள் அருகில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ராக்கெட்டுகள் விண்ணை நோக்கி பாயும் போது புவி ஈர்ப்பு விசையை தாண்டி செல்வதற்காக பல்வேறு நிலைகளில் அதன் பாகங்கள் கலன்று விழும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும். அவ்வாறு இந்தியாவிலிருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டின் ஹீட் சீல்டு அல்லது எரிபொருள் கலனின் ஒரு பகுதியை இவ்வாறு மிதந்து வந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. முன்னதாக இந்தியாவின் ஸ்ரீஹரிகோட்டா இருந்து ஏவப்படும் ராக்கெட்டுகளின் சிதைவுகள் அவ்வப்போது இலங்கை மற்றும் மாலைதீவு கடற்பரப்புகளில் கண்டெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் முந்தைய அரசாங்கங்களின் போது பல தமிழ் இளைஞர்களை நீண்ட காலமாக தடுத்து வைக்க வழிவகுத்த பயங்கரவாத தடுப்புச் சட்டம் இந்த முறை EPTP தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தாவை குறிவைத்தது ஒரு பரபரப்பான விடயமாக மாறியுள்ளது. சந்திரிகா மற்றும் ராஜபக்சர்கள் ஆட்சியின் போது அரசாங்கத்தை ஆதரித்த சக்தி வாய்ந்த அமைச்சரான இவர் தற்போது அதே சட்டத்தின் கீழ் விளக்கமறியல் உத்தரவு விதிக்கப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக 72 மணி நேரம் அவரை தடுத்து வைக்க உத்தரவிடப்பட்ட விடயம் விதியின் முரண்பாடாக பலரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. எனினும் 90 நாட்கள் தடுப்பு காவல் பிறப்பிக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்த நிலையில் நீதிமன்றம் எதிர்வரும் 9ஆம் தேதி வரை டக்ளஸ் தேவானந்தாவை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த கைதுக்கான உடனடி காரணம் 2020ஆம் ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பாதாள உலக தலைவர் மாகுந்தர மதுஷின் சக ஒருவரின் வசம் டக்ளஸ் தேவானந்தாவின் பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு படையினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டதுதான். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட குறித்த பாதாள உலக குழு உறுப்பினர் சம்பந்தப்பட்ட துப்பாக்கியை டக்ளஸ் தேவானந்தா தனக்கு கொடுத்தார் என்றும் பல கொலைகளை செய்ய அந்த துப்பாக்கியை பயன்படுத்தினார் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த வாக்குமூலத்தை மட்டுமே அடிப்படையாக கொண்டு வழக்கு தொடுப்பது சவாலானது என்பதால் டக்ளஸ் தேவானந்தா ஆயுதத்தை மாகுந்தர மதுஷிடம் ஒப்படைத்ததை நேரில் கண்ட நபர்களை கைது செய்து அரச சாட்சிகளிடம் ஒப்படைக்க குற்றப்புலனாய்வுத்துறை இப்போது விரிவான நடவடிக்கையை தொடங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னதாக டக்ளஸ் தேவானந்தாவை 90 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த CID அரசிடம் அனுமதி கோரியிருந்தாலும் பாதுகாப்பு உயர்தரப்புகளின் கட்டளைகளின் பிரகாரம் 72 மணி நேரத்திற்குள் விசாரணைகளை முடிக்க உத்தரவிட்டதாக தென்னிலங்கை ஊடகங்கள் மேற்கோள் காட்டுகின்றன. இருப்பினும் இந்த 72 மணி நேர விசாரணைகளில் டக்ளஸ் தேவானந்தாவிடமிருந்து பழைய தகவல்களை பெறுவது CID அதிகாரிகளுக்கு கடுமையான சவாலாக இருந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜூன் 30, 1998 அன்று களுத்துறையில் உள்ள ஜாவத்த சிறைச்சாலையில் விடுதலை புலிகளின் சந்தேக நபர்கள் குழுவால் அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகும். அங்கவர் தலைமையில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு மூளையின் நரம்பு மையங்களுக்கு சேதம் ஏற்பட்டது. கொழும்பு தேசிய மருத்துவமனையின் சிறப்பு நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் சுனில் பெரேரா உள்ளிட்ட மருத்துவர்கள் குழு 5 மணி நேர அறுவை சிகிச்சை செய்து அவரது உயிரை காப்பாற்றிய போதிலும் டக்ளஸின் நண்பர்கள் இந்த விபத்து அவருக்கு நினைவாற்றல் குறைபாட்டை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டுகின்றனர் என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இதனை விளக்கியுள்ளது. மேலும் 2001ஆம் ஆண்டு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு இலங்கை ராணுவம் 13.56 தானியங்கு துப்பாக்கிகளையும் கை துப்பாக்கிகள் உட்பட 6 சிறிய ஆயுதங்களையும் வழங்கியதற்கான ஆவண ஆதாரங்கள் உள்ளன. தற்போது இந்த ஆயுதங்களில் ஒன்று
ஒன்று மட்டும்தான் பாதாள உலக உறுப்பினரிடமிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள ஆயுதங்கள் இன்னும் EPTPயிடம் உள்ளதா அல்லது வேறு தரப்பினரின் கைகளில் சென்றுள்ளதா என்பது குறித்து எந்த தகவலும் வெளியிடப்படவில்லை. இது நீண்டகால சர்ச்சைகளை ஆராய்ந்து உண்மைகளை கண்டறிய CID தரப்புக்கு அதிக காலம் தேவைப்படும் என நம்பப்படுகிறது. இந்த நிலையில் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட அவருக்கு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பினைச் சேர்ந்த உதயணன் என்ற குடும்பஸ்தர் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். வழக்கொன்றில் முன்னிலையாகாத காரணத்தினால் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் கடந்த 26/12/2025 அன்று அவர் உயிரிழந்துள்ளார். கொழும்பில் கட்டுமான பணியில் ஈடுபடும் நிறுவனம் ஒன்றின் கணக்காளராக பணியாற்றிக் கொண்டிருந்த குறித்த குடும்பஸ்தர் கடந்த 10/12/2025 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் விசாரணையின் போது அவர் தாக்கப்பட்டுள்ளதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் இது தொடர்பில் உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புத்தளம் வென்னப்புவ போலீஸ் பிரிவில் உள்ள நைனமடம பாலத்தில் உள்ள ஜின்னோயாவில் குதித்து 13 வயது யுவதியொருவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளார். இது தொடர்பில் வென்னப்புவ போலீஸ் நிலையத்திற்கு நேற்று மாலை கிடைத்த தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காணாமல் போன யுவதி பொருத்தோட்ட பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. காணாமல் போன யுவதி காதல் உறவில் இருந்த இளைஞனை சம்பவ இடத்திற்கு வருமாறு தொலைபேசி மூலம் தகவல் வழங்கியுள்ளார். பின்னர் அவரது காதலன் மற்றொரு நண்பருடன் நைனமடம பாலத்திற்கு அருகில் வந்தபோது அந்த யுவதி ஜின்னோயாவில் குதித்ததாகவும் அவரை காப்பாற்ற அந்த இளைஞனும் ஜின்னோயாவில் குதித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. எனினும் அந்த இளைஞனை அப்போது மக்கள் மீட்டுள்ளனர். யுவதி தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டார். வென்னப்புவ போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பெங்களூரைச் சேர்ந்த மென்பொருள் பொறியியலாளர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெங்களூரின் நசிப்பட்டினத்திலிருந்து தமிழகம் மற்றும் இலங்கைக்கு உயர்ரக கஞ்சாவை கடத்தியதாக இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. லேடி டேன் என அழைக்கப்படும் ரேணுகா என்பவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஆந்திர மாநில காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். குறித்த பெண் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருபவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கைது நடவடிக்கையின் போது 74 கிலோகிராம் கஞ்சா, ஒரு சிற்றோர்ந்து, 2 உந்துருடிகள் மற்றும் தொலைபேசிகள் என்பன காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த கடத்தல்காரர்களுடன் ரேணுகாவுக்கு இருந்த தொடர்பை பயன்படுத்தி கஞ்சா பொதிகளை தமிழகம் வழியாக இலங்கைக்குள் கடத்தியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதேவேளை ஆந்திரா ஒடிசா எல்லையின் ஊடாக இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தப்படும் முதல் சந்தர்ப்பம் இதுவென ஆந்திர மாநில காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பில் மாடலிங் துறையில் ஈடுபடும் பெண் ஒருவருக்கு அவரது காதலன் கொலை அச்சுறுத்தல் விடுத்து பெருந்தொகை பணத்தை பறித்துள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாடலிங் பெண்ணான சாரங்கி சங்கீதா கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தன்னை கொடூரமாக தாக்கி கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் 6 மில்லியன் ரூபாய் பணம் பறித்ததாக முறைப்பாட்டில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் கொள்ளுப்பட்டியில் உள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் அண்மையில் இடம்பெற்றுள்ளது. கடந்த 12ஆம் தேதி இரவு தன்னுடைய காதலனுடன் குறித்த ஹோட்டலுக்கு வந்ததாக அந்த யுவதி குறிப்பிட்டுள்ளார். ஹோட்டல் அறையில் இருந்த போது தனது காதலன் தன்னை மிரட்டி தனது கையடக்கு தொலைபேசி ஊடாக வங்கியிலிருந்து 6 மில்லியன் ரூபாவை தனது வங்கி கணக்கிற்கு மாற்றியதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து தன்னை தாக்கியதுடன் கொலை மிரட்டல் விடுத்து ஹோட்டல் அறையில் விட்டு சென்றுள்ளார். தாக்குதலில் காயமடைந்ததன் காரணமாக சிகிச்சை பெற்ற நிலையில் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளர் லலித் சிலோகமவின் அறிவுறுத்தலின் பேரில் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. நுவரெலியா ஹெட்டன் பிரதான வீதியோரத்தில் பிளக்போல் ருவானெலிய சில்வர் போல் ஹோட்டல் அருகில் சமீபத்தில் ஏற்பட்ட பாரிய மண்சரிவில் சிக்கி 3 உயிரிழந்த சோகம் மறைவதற்குள் அதனை அண்மித்து மேல் பகுதியில் வாழும் 3 குடும்பங்களைச் சேர்ந்த 16 பேர் குறித்த மண்சரிவால் அவர்கள் முன்பு பயணித்த படிக்கட்டுகள் இடிந்து விழுந்து சேதமாகியுள்ளது. இதனால் சுமார் 1 மாதத்திற்கு மேலாக 2 ஏணிகளில் ஏறிச் சென்று வருவது அனைவரின் மனதையும் உலுக்கியுள்ளது. தற்போது அந்த பகுதி மக்கள் தினசரி வாழ்க்கையை ஸ்தம்பிக்க செய்துள்ளது. மேலும் பாடசாலை மாணவர்கள், முதியவர்கள் மற்றும் பெண்கள் குறித்த ஏணியில் ஆபத்தான நிலையில் பயணம் செய்வதற்கு பெரும் போராட்டத்தை சந்திக்கின்றனர். குறித்த பாரிய மண்சரிவால் கள்ளமறியாத சிறுவர்கள் ஆபத்தான அந்த இடிபாடுகளை கடந்து தற்காலிகமாக வைக்கப்பட்டுள்ள ஏணியில் ஏறி உயிரை பணியம் வைத்து சென்று வருகின்றனர். இதில் பெரியவர்கள் சிலரின் உதவியுடன் ஏறிச் செல்கின்றனர். சிலர் துணிச்சலாக தனியாகவே இந்த ஆபத்தான ஏறுதலை மேற்கொள்கின்றனர். மழைக்காலங்களில் இரும்பு ஏணி அதிகம் வழக்கும் தன்மை கொண்டுள்ளதால் தவறை விழுந்தால் உயிர் சேதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது எனவும் தெரிவிக்கின்றனர். எதிர்வரும் நாட்களில் மழை பெய்தால் இப்பகுதியில் மண் அரைப்பு ஏற்பட்டு பாரிய மண் மற்றும் கட்பாறைகள் இடிந்து விழும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக பலமுறை புகார் தெரிவித்தும் அவர்கள் பாராமுகமாக உள்ளனர். எனவே தொடர்புடைய அதிகாரிகள் எந்தவிதமான அசம்பாவிதமும் ஏற்படுவதற்கு முன் பாதுகாப்பாக தங்கள் பிரதான வீதியிலிருந்து வீட்டுக்கு பயணம் செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர்.